ஹாய் ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா, வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்தோ. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 1.4ஓட எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸோ அதோட ஃபார்முலாஸ் என்ன, அது கான்செப்ட் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு சம்மா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, சரி. ஸோ இது வந்து லைக் ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்து 2 ஃபேக்ட்ரி இருக்கும். ஸோ 2 ஃபேக்ட்ரி வந்து ஒன்று வந்து இன்னொன்று வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இதோட ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இதோட ஒரு அவுட்புட் இருக்கும்ல, அது வந்து இதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வெளியில் விற்கிறதுக்கும் யூஸ் ஆகும். வெளியில் எதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும்ல, அதுக்கு விற்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இதோட ப்ரொடக்ஷன்லேருந்து வர ப்ராடக்ட்டும் இதுக்கு முன்னாடி வாங்குச்சுல்ல, அதுக்கு யூஸ் ஆகும். அந்த இதுக்கே யூஸ் ஆகும். லைக் தான் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டே வந்து தனக்கு யூஸ் ஆகும். தானும் யூஸ் பண்ணிக்குவாங்க. வேற ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கும் குடுப்பாங்க. அண்ட் என்ன பண்ணுவாங்க, வெளியில டிமாண்டுக்கும் குடுப்பாங்க. ஸோ இப்படி வந்து அத வந்து ஒரு பர்ட்டிகுலர் அவுட்புட் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து லைக் அது வந்து ஒரு ஃபீசிபிளா இருக்கா இல்லையா? இல்ல வந்து அது வந்து கரெக்ட்டா தான் இருக்குதா இல்லையான்னு செக் பண்றது தான் என்னதுன்னா, இந்த ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் என்ன பண்ணும்னா, நீங்க குடுத்திருக்கிற இந்த சிஸ்டம் வந்து வயபிளா, அதாவது வந்து அது வந்து பிராக்டிகலி பாசிபிளா, அது வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு செக் பண்றது தான் இந்த ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன். ஸோ இந்த ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் என்னன்னுலாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி, ஸோ ஒரு பர்ட்டிகுலர் ஈக்குவேஷன்லேருந்து அந்த மேட்ரிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றது, அந்த மேட்ரிக்ஸை உருவாக்குறதுக்கு தேவைப்படுற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த கதை மாதிரி உங்க புக்ல குடுத்திருந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா அது வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் மேட்ரிக்ஸ் தேவை. அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன அப்படின்னா, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம வந்து அந்த பர்ட்டிகுலர் சிஸ்டம் வந்து வயபிளா இருக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸோட பேர் வந்து பி. சரி, இப்ப இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் குடுப்பாங்களான்னு கேட்டா, சில சம்ல குடுப்பாங்க. சில சம்ல நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்ளோ பெரிய கதை குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல, இது எப்படி வந்து இருக்குதுன்னா, இங்க இருக்கு பாருங்க. Bன்றது B11, B12, B21, B22ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இது வந்து எங்கேருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப, அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் எப்படி வந்துச்சுன்றத பார்க்குறப்ப, ஸோ ஒரு பர்ட்டிகுலர் 2 வேல்யூவ வந்து நம்ம டிவைட் பண்ணி தான் இத கொண்டுட்டு வந்திருக்கோம். அந்த 2 வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா தான், இத டிவைட் பண்ணி நம்ம எப்படி அங்க போட்டோம்ன்றது தெரியும். அதுக்கு தான் நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்ப இதுல வந்து ஏஐஜே இருக்குதா? ஸோ அப்படின்றப்ப இங்க வந்து டிவைட் பண்றதுல மேல இருக்கு தெரியுமா? A11ன்றது. ஸோ அது எப்படின்னா, ரூபி வேல்யூ ஆஃப் த அவுட்புட் ஆஃப் ஏஜே கன்சியூம்டு பை ஏஐ கன்சியூம்டு பை ஏஜே. ஸோ என்னன்னா வந்து ஒரு பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்றத வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுதுல்ல, அதுதான் வந்து அந்த ஏ அப்படின்ற வேல்யூ. ஸோ இந்த கேப்பிட்டல் ஏ, கேப்பிட்டல் ஏஐ அப்புறம் கேப்பிட்டல் ஏஜேன்றதுன்னா 2 டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரி தான் கேப்பிட்டல் ஏன்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்றத இன்னொருத்தவங்க யூஸ் பண்றாங்க. அதத்தான் வந்து ஏஐஜேன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஐன்னு இருக்குதுல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரின்னு வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஃபேக்டரின்னு வச்சுக்கோங்க. இவங்க ப்ரொடியூஸ் பண்றத அவங்களே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னன்னா A11. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி 1, அவங்க யூஸ் பண்றது A11. அவங்க ப்ரொடியூஸ் பண்றத வந்து செகண்ட் ஃபேக்டரி யூஸ் பண்ணும். அதான் A12. ஓகேவா? அவங்க ப்ரொடியூஸ் பண்றது A2, அதாவது வந்து இந்த கேப்பிட்டல் A2 இருக்குதுல்ல, அந்த ஃபேக்டரி வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றத ஃபர்ஸ்ட் ஃபேக்டரிக்கு குடுப்பாங்க. அதான் A21. அவங்க ப்ரொடியூஸ் பண்றத அவங்களே யூஸ் பண்ணுவாங்க. அதான் A22. ஸோ இத வந்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, டோட்டல் அவுட்புட் இருக்கும்ல. X1ன்றது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியோட டோட்டல் அவுட்புட். X2 என்னன்னா, அந்த செகண்ட் இண்டஸ்ட்ரியோட டோட்டல் அவுட்புட். அதால நீங்க டிவைட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த B11, இந்த B12, இந்த B21, இந்த B22 கிடைச்சிரும். இத எடுத்துட்டு போய் தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த மாரி ஒரு மேட்ரிக்ஸ் மாரி போடணும். இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேரு தான் என்னதுன்னா வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் தான் வந்து அவங்க பண்ற சிஸ்டம் வந்து என்ன சொல்றது, ஃபீசிபிளா இருக்குதா? அதாவது வந்து வயபிளா இருக்குதா? ஓகேவா இருக்குதா? அப்படின்றத செக் பண்றது தான் வந்து அந்த இது. சில நேரம் என்ன ஆகும்னா, என்னோட டிமாண்டுக்கு தகுந்தாப்படி என்னோட அவுட்புட்ட நான் மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிமாண்ட் டீன்றது தான் அந்த டிமாண்டு. அந்த டிமாண்டுக்கு தகுந்தாப்படி என்னோட எக்ஸ்ன்ற அவுட்புட்ட வந்து நான் மாத்துற மாதிரி இருக்கும். அந்த அவுட்புட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஐ மைனஸ் பி த ஹோல் இன்வெர்ஸ் ஆஃப் டி. ஓகேவா? ஸோ இந்த ஐ மைனஸ் பின்றத வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷனையே வந்து நான் வந்து கண்டுபிடிப்பேன். ஸோ அந்த ஐ மைனஸ் பின்னா என்னது? ஐன்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். பின்றது இப்ப நம்ம கண்டுபிடிச்ச டெக்னாலஜி மேட்ரிக்ஸஸ். ஸோ உங்களோட டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து 2/2 தான் இருக்கும் மோஸ்ட்லி. அது 2/2 இருந்துச்சுன்னா, ஐயும் வந்து என்ன இருக்கும்? 1, 0, 0, 1 அதுவும் ஒரு 2/2 தான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து சம் வந்து ரன் ஆக போகுது. ஸோ இத நீங்க சம்ம நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மட்டுமே தான் இந்த சம்ம நீங்க அப்ரோச் பண்ணவே முடியும். இல்ல அப்படின்னா இது ஏதோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும். சின்ஸ் நம்ம வந்து பிசினஸ் மேத்ஸ் எடுக்கிறது மெயின் ரீசன் என்ன? நம்ம காமர்ஸ்ல இருந்து வந்து பிசினஸ் மேத்ஸ் எடுத்துட்டு வந்திருப்போம். ஸோ நமக்கு வந்து இந்த மார்க்கெட்ட பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே மாரி மார்க்கெட்ல வந்து நம்ம எப்படி மேத்ஸ யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு நாலேட்ஜ் இருக்கணும். அதுக்கு தான் வந்து மேட்ரிசஸ் வந்து எப்படி மார்க்கெட்ல யூஸ் ஆகுதுன்றத கத்துக்கிறது தான் வந்து இந்த ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன். ஸோ எல்லாமே வந்து நமக்கு அடுத்தடுத்து வந்து யூஸ் ஆகக்கூடியது தான். பிசினஸ் மேத்ஸ்ல எதுவுமே வந்து யூஸ் ஆக போறதுன்னே இல்லன்னு இல்ல. எல்லாமே வந்து லைக் ஒரு புரொடக்ஷன் போறப்பயோ, இல்ல ஒரு பர்ட்டிகுலர் அ பிசினஸ்ன்னு இறங்குறப்பயோ, அங்க ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த முடிவுகள் எல்லாமே கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நெறைய டைப் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுல ஒண்ணு தான் இந்த ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன். ஸோ அத சிம்மன்னும் சொல்லுவாங்க, சைமன்னும் சொல்லுவாங்க. உங்களுக்கு எது ஓகேவோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரியா? சரி. இப்ப நம்ம என்னன்னா, இப்ப இத வச்சு தான் நம்ம வந்து சம்மே வந்து ப்ரொசீட் பண்ண போறோம். இந்த ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் வந்து 2 கண்டிஷன் இருக்குது. அந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டுமே தான் என்னோட சிஸ்டம் வந்து பாசிட்டிவ் அது கன்சிஸ்டன்ட்ன்னு சொல்லி பழகியிருக்கோம்ல. அந்த மாரி இங்க வந்து எப்படின்னா வந்து வயபிள். அத வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இந்த I-B பண்றேன்ல, அதுல வந்து இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல, அது டயகனல்ல இருக்க அந்த 2 எலிமெண்ட்ஸும் பாசிட்டிவா இருக்கணும். அதே மாரி I-Bன்ற மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன்னா, அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவா வரணும். இப்படி இந்த 2 கண்டிஷனையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏதாவது 1 மட்டும்னு இல்ல, 2யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 2யுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா மட்டுமே தான் நான் அந்த சிஸ்டம் வந்து எப்படி சொல்லுவேன்? வயபிள்னு சொல்லுவேன். ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் மூலியமா. அதுக்கப்புறம் தான் என்னோட சம்மே வந்து ப்ரொசீட் ஆகும். அங்கேயே உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஒரு வேள அந்த கண்டிஷன்ல ஏதாவது 1 சாட்டிஸ்ஃபை ஆகலனா கூட. ஓகேவா? ஸோ சம் வந்து ஒண்ணா தான் போகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மேட்ரிக்ஸ் இருக்குதுல்ல, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அத எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அத வச்சு சொல்யூஷன் எப்படி இருக்குதுன்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் டிமாண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, அதுக்கேத்தபடி என்னோட அவுட்புட்ட எப்படி மாத்துவேன் அப்படின்ற மாரி பார்ப்போம். ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சம் போட போட உங்களுக்கே வந்து அ என்ன சொல்றது? பிடிக்கும் போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ அத நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. எங்கேயுமே எந்த ஸ்டெப்பயுமே வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. கான்செப்ட் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா, எந்த சம்னாலுமே நீங்க போட்டுறலாம். ஓகேவா? சரி. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா வந்து எனக்கு என்னன்னா, ஒரு டெக்னாலஜி மேட்ரிக்ஸே வந்து அவங்க குடுத்துட்டாங்க. ஆஃப் அன் எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் 2 இண்டஸ்ட்ரி. நான் சொன்னேன்ல 2 இண்டஸ்ட்ரி. அதே மாரி இந்த 2 இண்டஸ்ட்ரியும் வந்து இன்டர் டிபெண்டன்ட்டா இருக்கும். ஒண்ணு இத இன்னொன்னு சார்ந்து இருக்கும். அந்த மாரியா தான் நமக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ 2 இண்டஸ்ட்ரி இருக்குது. அந்த 2 இண்டஸ்ட்ரியோட டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்றதே குடுத்துட்டாங்க. ஸோ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரி எவ்வளோக்கு டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரி அதையே வந்து எவ்வளோ டிபெண்ட் பண்ணியிருக்குது. அதாவது அதோட புரொடக்ஷனே அது எவ்வளோ யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு அதோட புரொடக்ஷன் எவ்வளோ குடுக்குது அப்படின்றது தான் வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். இத வந்து எடுத்து போடுறது தான் இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். இது வந்து இந்த சிஸ்டம் வந்து வயபிளா அப்படின்றத நான் ஹாக்கின்ஸ்-சைமன் படி நான் என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணணுமா. ஸோ அப்ப ஹாக்கின்ஸ்-சைமன் படி எப்படி நான் ப்ரூவ் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்ல இருந்து நான் என்ன பண்ணணும்? ஐய வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஐய வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட டிட்டர்மினன்ட் வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்லலாம், பாசிட்டிவ்னு சொல்லலாம். எது நடந்தாலுமே நான் என்ன பண்ணலாம்? அது அது வந்து சிஸ்டம் வந்து வயபிள் தான் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு ஒரு கண்டிஷன் என்னது? அதோட டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டயகனல் எலிமெண்ட்ட செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டயகனல்ல ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா இருந்தாலுமே நீங்க டிட்டர்மினன்ட்டும் கண்டுபிடிக்க தேவையில்ல. அது வந்து ஃபீசிபிள்னு சொல்ல தேவையில்ல. அப்படியே நீங்க வந்து அங்க நிப்பாட்டிடலாம். ஓகேவா? ஸோ நான் எடுத்தது என்ன பண்றேன்? குடுத்திருக்கிற இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ பின்னு சொல்லி எடுத்து எழுதுறேன். ஸோ அப்போ பி ஈக்குவல் டூ என்ன இருக்குது? 0.8, 0.2, 0.9, 0.7 ஓகேவா? ஸோ இதான் என்னோட டெக்னாலஜி மேட்ரிசஸ். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் படி I-B யோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும். அதோட டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கணும். ஸோ அப்ப நான் I-B என்னன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சின்ஸ் உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் இருக்கனால நீங்க ஈஸியா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாரி கேர்ஃபுல்லா நம்பர்ஸ் எடுத்து போட்டு கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்? 1, 0, 0, 1 minus of 0.8, 0.2, 0.9, 0.7. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பேஜில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 1 மைனஸ் 0.8ன்னு வரும். ஸோ 1 மைனஸ் 0.8 அடுத்து 0 மைனஸ் 0.2 0 மைனஸ் 0.2 அப்போ கீழே என்ன ஆகும்? 0 மைனஸ் 0.9 0 மைனஸ் 0.9 அடுத்து 1 மைனஸ் 0.7 ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படின்றப்ப என்னோட I-B வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 0.2 இது -0.2 அண்ட் தென் இது என்ன வருது? 0.1 இது வந்து 1 மைனஸ் 0.3 ஓகேவா? ஸோ 0.2 மைனஸ் 0.2 0.9 0.3 ஸோ அதோட சாரி அது 0 ஓ
ஸோ இதோட டயகனல் பாருங்க எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை. செகண்ட் கண்டிஷன் என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் i மைனஸ் பி என்னன்னு பார்க்கணும். அது வந்து எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும். ஸோ அப்போ 0.2 0.2 அடுத்து 0.9 0.3. ஸோ டிட்டர்மினன்ட் பாருங்க. ஸோ அப்போ 0.2 இன்ட்டு 0.3 மைனஸ் ஆஃப் 0.9 இன்ட்டு மைனஸ் 0.2. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 0.6 அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1.8 வருமா? 0.06 வரும். ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கிறோம்ல. 0.06 மைனஸ் 0.18. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு பெரிய நம்பரே வந்து 0.18. ஸோ அப்படின்றப்ப எனக்கு மைனஸ் 0.12 வரும். விச் இஸ் என்னது? லெஸ் தேன் 0. ஸோ அப்படின்றப்ப நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்ணிடலாம்? இது வந்து நெகட்டிவாக வேறு இருக்குது, லெஸ் தேன் 0வா இருக்குது. ஸோ அப்படின்றப்ப வந்து நான் என்ன பண்ணுறேன்? நான் ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷனே வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டெஸ்ட் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவே போதும். ஸோ அப்போ வந்து சின்ஸ் இந்த மாதிரி வந்து இது நெகட்டிவ் ஆயிடுச்சு, அதனால் வந்து ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. கண்டிஷன் இஸ் நாட் satisfied. ஓகே. ஸோ அப்போ அப்படியே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இங்கே உங்களுக்கு வந்து போன தடவை கொடுத்த மாதிரி வந்து எனக்கு என்ன கொடுக்கல? இது டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கொடுக்கல. அப்போ நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும்? டெக்னாலஜி மேட்ரிக்ஸை வந்து உருவாக்கணும். ஸோ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அந்த பி வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஏ வேல்யூ டிவைடட் பை எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ எது ஏ எது எக்ஸ்ன்னு தெரிஞ்சாகணும்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ எது அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் ஒரு இண்டஸ்ட்ரி தயாரிக்கிற ப்ராடக்டை வந்து அந்த இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்ணும். அதை விட இன்னொரு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும்ல, அதுவும் யூஸ் பண்ணும். பத்தாததுக்கு வெளியில் ஃபைனல் கன்சப்ஷனும் போகும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து அது தயாரிக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்து 3 இதுக்கு போகும். அதுக்கே போகும், வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும், அப்புறம் ஃபைனல் கன்சப்ஷனுக்கு வெளியில் போகும் டிமாண்டுக்கு ஏற்றபடி. அப்படி வந்து இது டோட்டலாக ப்ரொடியூஸ் பண்ணது வந்து இந்த 2500 இருக்குல்ல, இதுதான் வந்து டோட்டல். ஸோ டோட்டலை பற்றி பேசுகிறது தான் வந்து என்னதுன்னா வந்து x1 x2. ஸோ அப்போ இது x1 இது x2. ஓகேவா? இதில் இவங்க வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணதை இன்னொரு இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுதில்ல, இதை தான் சொல்கிறது என்னன்னா வந்து அந்த ஏ எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போ இது யூஸ் பண்ணுறது இது யூஸ் பண்ணுறது A11. இதை வச்சு நீங்கள் போடலாம். A12 இது A21 இது A22. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த x1 x2வால் டிவைட் பண்ணி தான் நம்ம B1 B2 B11 B12 B21 B22 கண்டுபிடிச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்? நான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸே உருவாக்குறேன். ஸோ அப்போ நான் எடுத்து வந்து நான் என்ன பண்ணணும்? டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் தான் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸே கொடுக்கல. சரி, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். த ஃபாலோயிங் இன்டர் இண்டஸ்ட்ரி டிரான்சாக்ஷன் டேபிள் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் எக்கனாமி ஆஃப் த இயர் 2016. ஸோ என்னன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நடக்கிற டிரான்சாக்ஷன் டேபிளை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, இன்டர் இண்டஸ்ட்ரிக்குரியது. ஸோ அதில் இண்டஸ்ட்ரி 1 இண்டஸ்ட்ரி 2 2 இருக்குது. இண்டஸ்ட்ரி 1 தயாரித்த ப்ராடக்ட் வந்து இண்டஸ்ட்ரி 2 யூஸ் பண்ணுது, இண்டஸ்ட்ரி 1 யூஸ் பண்ணுது. இண்டஸ்ட்ரி 2 தயாரித்ததை இண்டஸ்ட்ரி 1 யூஸ் பண்ணுது, இண்டஸ்ட்ரி 2 யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வெளியில் போகுதுல மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு டிமாண்டுக்கு ஏற்றபடி, அது வந்து ஃபைனல் கன்சப்ஷன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து இந்த ஒரு 1ல் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது? 2500 ப்ரொடியூஸ் பண்ணுது. செகண்ட் இண்டஸ்ட்ரி வந்து 8500 ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் த டெக்னாலஜி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஷோயிங் டைரக்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் டஸ் த சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். அதாவது என்னன்னா, நான் வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கக்கூடாது, அது வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். அதாவது அது வந்து வயபிளான்றதை கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன பண்ணணும்? I-B பண்ணி நான் என்ன பண்ணணும்? அதை வந்து இது வந்து ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத வந்து நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தது நான் பி கண்டுபிடிச்சா தான் இங்கே வேலையே நகரும். அப்போ நான் பி என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்? B11 B12 B21 B22 அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். B11 B12 B21 B22ல என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ இந்த B11 எப்படி வரும்? A11 டிவைடட் பை x1. அடுத்து B12 எப்படி வரும்? இது வந்து A, இது வந்து A11 அப்படின்றப்ப இது வந்து A12 வரும். ஸோ அது என்ன இருக்குதோ அதே தான் வரும். ஸோ இப்போ A12 டிவைடட் பை x1 x2 அது 2ல முடியுதுல. ஸோ அது வந்து 2க்கு தானே போகுது. அப்போ 2 தான் டிவைட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து B21 ஈக்குவல் டு A21 டிவைடட் பை x1.
ஓகே. ஸோ A21 டிவைடட் பை x1 பண்ணணும். அதை வந்து A22 பை x2 பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து B22 ஈக்குவல் டு A22 பை x2. ஸோ அப்போ நான் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். ஸோ அப்போ A1னா யார் வருவா? 500. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து A12க்கு வந்து 1600. ஸோ 500, 1600. ஸோ டிவைடட் பை அடுத்து A21க்கு என்ன வரும்? 1750. அடுத்து வந்து 1600. 1750 அப்புறம் 1600. ஸோ டிவைடட் பை x1 என்ன வருது? ஸோ x1 வந்து 2500. x2 வந்து என்னது? 8000. ஸோ 2500 அதுக்கப்புறம் 8000. ஸோ இதுவும் 8000. சாரி 2500, 8000. ஓகே. ஸோ எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. கேன்சல் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ அப்போ வந்து இதுக்கு ஒரு 0, இதுக்கு ஒரு 0, 1/5ன்னு வருதா? ஸோ அப்போ 1/5ன்றப்ப அது என்ன ஆகும்? 0.20ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 2/10 வருதா? அப்போ 0.20. இதுக்கும் 0.20 தான். இது என்ன வருது? இதுக்கு ஒரு 0, இது ஒரு 0 கேன்சல். 5னா 5 3s are 15, 16, 5 5s are 25. 5 5s are 25, 0. ஸோ இது வந்து 0.7 வரும். ஏன்னா இது வந்து 7ஆல் டிவைட் ஆகும். இது ஒரு 0ல் 0.7 வரும். இங்கே வந்து 3 0க்கு இந்த 2 0. ஸோ 2 டிவைடட் பை 10 வருது. ஸோ அப்படின்றப்ப 0.2. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் போடுறதுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ என்னோட டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? த டெக்னாலஜி matrix is B equal to 0.20, அடுத்து 0.20, அடுத்து 0.70, அடுத்து 0.20. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை வச்சு நம்ம வந்து அந்த சிஸ்டம் வந்து ஃபீஸிபிளா, அதாவது வயபிளா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? I மைனஸ் B என்னன்றதை பார்ப்பேன். ஸோ I என்னது 1001 மைனஸ் 0.2, 0.2, 0.7, 0.2. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 மைனஸ் 0.2 வந்து 0.8 ஆகும். 0 மைனஸ் 0.2 வந்து மைனஸ் 0.2 ஆகும். 1 மைனஸ் 0.7 வந்து மைனஸ் 0.7 ஆகும். 1 மைனஸ் 0 மைனஸ்ன்றது 0.7 ஆகும். 1 மைனஸ் 0.2ன்றது 0.8ன்னு ஆகும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து I மைனஸ் Bயில் இருக்கிற டயகனல் வேல்யூ எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நான் செகண்ட் கண்டிஷனுக்கு என்னன்னு போகணும். மறைச்சிட்டேன்னா அடுத்த பேஜ் போயிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் B என்னன்றதை பார்க்க போகிறேன். ஸோ இப்போ என்ன வரும் டிட்டர்மினன்ட்டுக்கு? 0.8 மைனஸ் 0.2. அடுத்து வந்து 0.7, மைனஸ் 0.7, 0.8, மைனஸ் 0.7, 0.8. ஸோ அப்போ I மைனஸ் பிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? டயகனலாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து மெயின் டயகனல் வந்து பிரச்சனை இல்லை, அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. இப்போ டயகனல் இருக்கிறத எடுத்து மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? 0.8 இன்ட்டு 0.8 மைனஸ் ஆஃப் 0.7 இன்ட்டு 0.2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதனால் நான் வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 0.64 மைனஸ் 0.14. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 0.50ன்னு வருது, விச் இஸ் ஆப்வியஸ்லி கிரேட்டர் தேன் 0. ஸோ அப்படின்றப்ப இது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்போ என்னோட ரெண்டு கண்டிஷனையும் என்ன பண்ணுது? இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நான் எப்படி எடுத்து எழுதுவேன்னா, இந்த மாதிரி வந்து சின்ஸ் டயகனல் எலிமெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இதுவும் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றப்ப ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. Hawkins-Simon condition is satisfied. அதனால இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது? சிஸ்டம் ஹாஸ் அ feasible solution. சிஸ்டம் ஹாஸ் அ சொல்யூஷன் போடலாம். ஹாஸ் அ சொல்யூஷன். ஏன்னா அவங்க அப்படி தானே கேட்டிருந்தாங்க, இதுக்கு சொல்யூஷன் இருக்குமா இல்லையான்னு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாக்கின்ஸ்-சைமன் கண்டிஷன்லாம் போட்டு பார்த்தோம். ஸோ அப்படின்றப்ப சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத எடுத்து எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் போமா.
ஸோ இப்போ இங்கே என்னன்னா, இன் அன் எக்கானமி தேர் ஆர் 2 இண்டஸ்ட்ரி. 2 இண்டஸ்ட்ரி இருக்குது. P1, P2ன்னு. அந்த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் த சப்ளை அண்ட் டிமாண்ட் செயின் இன் க்ரோர்ஸ் ஆஃப் ரூபீஸ். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி இருக்குதுன்றத வந்து க்ரோர்ஸ் ஆஃப் ரூபீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து கீழே என்ன இருக்குதுன்னா, P1ன்றது ஒரு இண்டஸ்ட்ரி, P2ன்ற இண்டஸ்ட்ரி. P1 தயாரிக்கிற ப்ராடக்ட் P1க்கு எவ்வளோ தேவைப்படுது? 10 தேவைப்படுது. P2க்கு எவ்வளோ தேவைப்படுது? 25க்கு தேவைப்படுது. வெளியில டிமாண்டுக்கு வந்து P1 கொடுக்குறது எவ்வளோ இருக்குது? 50. ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் P1 வந்து ப்ரொடியூஸ் பண்ணது 50. ஸோ இதை டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 வரும். அடுத்து P2ஓடது வந்து P1க்கு எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா 20 கொடுக்குது. P2 வந்து P2க்கு எவ்வளோ கொடுக்குது? 30. அதே மாதிரி ஃபைனலாக வந்து எனக்கு டிமாண்டுக்கு வந்து எவ்வளோ ஆகுது? 10ன்றது இருக்குது. இது போக மொத்தமாக நான் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறப்ப எனக்கு 60 வருது. டிட்டர்மைன் த அவுட்புட் when the final demand changed to 35 for P1 and 42 for P2. ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஃபைனல் டிமாண்ட் வந்து எப்பயுமே வெளியில் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து இதுக்கு 15 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்கு 10 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒருவேளை இது 35 ஆச்சுன்னா, இது வந்து 42 ஆச்சுன்னா, அப்போ என்னோட அவுட்புட் வந்து எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ அப்படின்றப்ப நான் இந்த இடத்துல அவுட்புட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்முலா வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்றது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? B ஈக்குவல் டு B11 B12 B21 B22. ஸோ அப்போ B11 B2 எப்படி கண்டுபிடிப்போம்? B1 ஈக்குவல் டு A11 by AX1. அடுத்து B12 எப்படி வரும்? A12 by X2. அடுத்து B21 எப்படி வரும்? A21 by X1. அடுத்து B22 எப்படி வரும்? A22 by X2. அப்போ நான் வேல்யூஸ் எடுத்து போடுறேன். ஸோ A11ன்றப்ப எனக்கு யார் A11? இவங்க தான் A11. இது A12. இது A21. இது A22. ஸோ இவங்க வந்து X1. இது X2. ஸோ அப்போ A11னா 10/50. ஸோ 10/50னா 1/5. ஸோ அதை நீங்கள் ஃப்ராக்ஷனாகவே வச்சுக்கலாம். அடுத்து A12 எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 25/50. ஸோ அப்படி 25/60 கீழே இருந்துச்சுல, 25/60. ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வருமா? ஸோ 4னா 5 டைம்ஸ் வரும். 5னா 1 5 5 2. ஸோ 5/12 வருது. அடுத்ததையும் அந்த மாதிரி கேன்சல் பண்ணணும். ஸோ அப்படின்றப்ப A21ன்றப்ப 20/50. ஸோ அப்போ வந்து 2/5. அடுத்து வந்து 30/60. 30/60. அப்போ வந்து 1/2. ஓகே. ஸோ இப்போ ஏதாவது எடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்னோட மேட்ரிக்ஸில் போட்டு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் இதுன்றதை சொல்லணும். ஸோ அப்போ B ஈக்குவல் டு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? 1/5 5/12 அதுக்கப்புறம் 2/5 அதுக்கப்புறம் 1/2. ஓகேவா? இதை நான் என்ன பண்ணணும், இதோட சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து அது வந்து வயபிளாக இருக்குதா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ அது பார்க்கறதுக்கு தான் I minus B பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து இது ஒரு 2/2 தான் 1 0 0 1. ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1/5 minus 1/5 5/2 2/5 1/2. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1 minus 1/5னா 6 minus 5 minus 5 minus 1/5னா 1 minus 5 minus 1/5னா 4/5. ஸோ அப்படின்றப்ப இங்கே 4/5 வரும். 4/5 இங்கே என்ன வரும்? ஸோ இது வந்து 0ன்றனால அது அப்படியே வரும். ஸோ அப்படின்றப்ப வந்து எனக்கு என்ன வரும்? -5/2. 12. ஸோ இது 0 minus 2/5னா -2/5. இது 1 minus 1/2னா half. ஸோ அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். I minus B. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 4/5 minus 2/5 அடுத்து -5/2 அடுத்து 1/2. -1/2 ஏன்னா அங்கே மைனஸ் இருக்குது. 1 minus 1/2 அதனால 1/2 தான் வரும். கரெக்ட் தான். 0ன்னு நினச்சேன். ஸோ அப்படின்றப்ப நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப டயகனல் வேல்யூஸ் வந்து மல்டிபிள் ஆகும். ஸோ டயகனல் வந்து எப்படி இருந்துச்சு? 4/5
4/5 இன்ட்டு 1/2. ஸோ அப்படின்றப்போ 4/5 இன்ட்டு 1/2னா என்ன வரும்? ம் 4/5 இன்ட்டு 1/2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் இது 2ம் மல்டிப்ளை ஆகும். மைனஸ் ஆஃப் இது 2ம் மைனஸ் மைனஸ்ல தானே இருக்குது. அதனால அது 2ம் ப்ளஸ் ஆயிடும். ஸோ அப்படின்றப்போ 5/2 இன்ட்டு 2/5 வரும். 5/2 இன்ட்டு 2/5. ஸோ அப்படின்றப்ப 2/5 கேன்சல் ஆகுது. எஸ். ஸோ 5/12 நினச்சேன். ஸோ அப்படின்றப்ப இங்கே 12. ஸோ அப்போ 5/12. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 6 2s are 12. ஸோ இதை எடுத்து மல்டிபிள் பண்ணால் 4/10 மைனஸ் 5/30. ஸோ அப்போ இதுக்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 30 தான் வரும். ஸோ அப்போ 30ன்றப்ப வந்து 4 3s are 12 மைனஸ் 5/30 7/30. ஸோ அப்படின்றப்ப என்னோட டிட்டர்மினன்ட் ஆஃப் i மைனஸ் பி வந்து எப்படி இருக்குது? நாட் ஈக்குவல் டு 0 பாசிட்டிவ் கிரேட்டர் தேன் சாரி எப்படி இருக்குது? கிரேட்டர் தேன் 0 இருக்குது. ஸோ அப்போ கிரேட்டர் தேன் 0. அது மட்டும் இல்லாமல் அதோட டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? பாசிட்டிவாக இருக்குதுன்னு. அதோட டயகனல் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப வந்து நான் என்ன பண்ணுறது? இது வந்து ஹாக்கின்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு போட்டுருவேன். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி சொல்யூஷன் கொடுக்குதான்னு தான் கேட்டிருந்தாங்க. சொல்யூஷன் என்னன்னு கேட்கல. ஸோ ஆனால் நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இது வந்து ஹாக்கின்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஹாக்கின்ஸ் சைமன்ஸ் condition is satisfied. ஹாக்கின்ஸ் சைமன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அதனால நான் என்ன சொல்கிறேன்? நான் இந்த மாதிரி வந்து இந்த சிஸ்டம்க்கு வந்து சொல்யூஷன் இருக்குது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இது வரைக்குமாச்சும் டேப்லெட் காலம் இருந்துச்சு. இப்போ அந்த டேப்லெட் காலமும் இல்லை. ஸோ இப்போ இந்த டேப்லெட் காலமே நம்ம தான் போடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அந்த இதையும் கண்டுபிடிக்கணும். லைக் உங்களோட டெக்னாலஜி கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்டதை வேற கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்றப்ப கொஞ்சம் பொறுமையாக வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி வந்து ஒரு எக்கனாமி இருக்குது. ஒரு நிமிஷம் போன சம்லேயே வந்து சொல்யூஷனும் கேட்டிருக்காங்க. சாரி இங்கே பாருங்க சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அதை மிஸ் பண்ணிட்டேன் நான். சொல்யூஷனே நான் கண்டுபிடிக்காம விட்டுட்டேன். இங்கே பாருங்களேன். ஸோ டிட்டர்மைன் த அவுட்புட். அதாவது வந்து இந்த அவுட்புட் வந்து ஒருவேளை வந்து நான் சொன்னேன் டிமாண்ட் வந்து மாறுது 15லேருந்து 35 மாறுது 10லேருந்து 42 மாறுது அப்படின்னா என்னோட டிமாண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த டிமாண்டுக்கு தகுந்தாப்படி என்னோட சொல்யூஷன் வந்து அவுட்புட் வந்து எவ்வளோவா இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருந்தேன்ல அங்கே போகணும். ஸோ நான் சம் இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஸோ சிஸ்டம் வந்து சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதா இப்போ நம்மளோட வேலையே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபார்முலாக்கு போயிடுவோம். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ஆரம்பத்தில் பார்த்தோம்ல ஐ மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டூ டி. இங்கே இருக்குதுல்ல. ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டூ டி. அப்படின்றப்ப ஐ மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டூ டி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். அப்புறம் அவங்க கொடுத்துருக்காங்களா அந்த டிமாண்டு. அந்த டிமாண்டுக்கு ஏற்றபடி என்னோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கணும். ஸோ அப்போ வந்து அந்த டீன்றது என்னது? அவங்க கொடுத்துருக்கிற டிமாண்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தது நான் என்ன பண்ணுறேன்? அந்த இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ ஐ மைனஸ் பிக்கு நான் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்ன வரும்?
1 by determinant of I minus b into adjoint of I minus b. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus bக்கு நான் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சேன். என்ன இருந்துச்சு? 7/30 இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பிரச்சனை இல்லை. 1/7/30 ஓகேவா? இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் I minus b என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2/2க்கு நீங்கள் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த டயகனல் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்? 4/5 1/2 இருக்குதா? ஸோ அப்போ இது என்ன ஆகும்? 1/2 4/5 ஆயிடும். ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன ஆயிடும்னா 1/2 4/5 ஆயிடும். இந்த சைடில் இருக்கிற 2 எலிமெண்ட்ஸுக்கு மைனஸ் கொடுத்துருங்க. அவங்க கிட்டக்க வந்து மைனஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்போ அவங்க ஆல்ரெடி மைனஸில் இருக்காங்கன்னா அவங்க ப்ளஸ் ஆயிடுவாங்க. ஆனால் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது அவங்களோட எலிமெண்ட்ஸை. அவங்கள அங்கேயே வச்சுக்கணும். இப்படி இருந்து வரதை மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ 5/2 2/5 அப்படியே இருக்கும். 5/2 2/5. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன்னா 30/7. ஸோ 1/2 5/2 2/5 4/5. ஸோ அப்போ உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்? 30 கொடுத்து மல்டிபிள் பண்ணுறேன். வெளியில் 7 வச்சுக்கலாம். ஸோ உள்ளே 30 மல்டிபிள்னா 30/2னா 15 வரும். அடுத்து 30/2 15. 15 இன்ட்டு 5 வந்து என்ன வரும்? அது 5/12 அது. ஸோ அப்படின்றப்ப 30 இன்ட்டு 5/12 போட்டால் 12 4 3s are 12 2 25/2 வருது. ஓகே 25/2. இது ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ வந்து கீழே இருக்கிறது கேன்சல் ஆகி மேலே 6ன்னு ஆகும். ஸோ 12/7 12 வெறும் 12 தான். 7 உள்ளே போகல. ஸோ அப்படின்றப்ப ஆன்சர் வந்து வெறும் 12. இதுக்கு என்ன ஆகும்? இதுக்கும் கீழே இருக்கிற 3யும் மேலே இருக்கிற 30யும் கேன்சல் ஆகி 10 இன்ட்டு 4 வருமா? ஸோ அப்போ வந்து 40/7. 6 6 5 36 4 அப்போ 6 4 24 தான் வரும். ஓகேவா? ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? I minus b இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த மாதிரி வந்து I minus b இன்வர்ஸ் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணலாம்? இந்த சொல்யூஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்படின்றப்ப x is equal to I minus b the whole inverse into d. ஸோ அப்போ வந்து I minus b என்ன இருந்துச்சு? 1/7 15 12 25/2 24 இன்ட்டு டிமாண்ட் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க? டிமாண்ட் வந்து அவங்க வந்து 50 60 இது 35 42. அப்போ டிமாண்ட் வந்து 35 42ன்னு வச்சுக்கணும். ஸோ 35 ஓகே 35 42 வச்சாச்சு. ஏன்னா அதான் வந்து டி. அதே மாதிரி வந்து நம்ம வந்து எக்ஸ் டேர்ம்ஸையும் வந்து எடுத்து ஃபிட் பண்ணிட்டோம். 15 12 25/4 கரெக்டாக தான் எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்றப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறப்ப 1/7. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கால்குலேட்டரில் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ 15 இன்ட்டு 35 525 ப்ளஸ் 25 இன்ட்டு 42. ஸோ கேன்சல் பண்ணால் வந்து மேலே 21 வரும். 21 இன்ட்டு 25 போட்டால் 25 இன்ட்டு 21 தானே? பஸ் 525. ஸோ இது பாருங்க எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. உள்ளே இருக்கிறது வந்து 5
25 வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன், வெளியில இருக்கிற 7 எடுத்து உள்ள குடுத்து மல்டிபிள் இது அதே மாரி இத வந்து நீங்க வந்து ரோ காலம் மல்டிபிள் பண்ணுவீங்களா? ஸோ இது என்ன டைப் ஆஃப் இது? இது வந்து 2/2. இது வந்து என்னது 2/1. ஸோ அப்ப இதுவும் வந்து ஒரே மாரி இருக்குன்னா, வர ரிசல்டன்ட் வந்து 2/1 இருக்கணும். ஸோ 2/1னா 2 ரோ 1 காலம். ஸோ அப்படின்றப்போ 1 ரோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ரோ மட்டும் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ 12 இன்டூ 35னா 7 420. ஸோ 420 இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 24, 42, 8, 4, 16, 9, 1008. ஸோ அப்போ 1008 ம்ஹ்ஹ்ம். சரி. ஸோ இத நீங்க கால்குலேட்டர்லயே பண்ணலாம். எனக்கு இங்க வந்து நானு பண்றது ரொம்ப நேரம் ஆகுது. 12 இன்டூ 35னா 2 ம். ஸோ அப்படின்றப்போ வந்து இத நான் வந்து டிவைட் பண்றேன்னா, சாரி இத ரெண்டத்தையும் ஆட் பண்றேன்னா, ஆன்சர் எப்படி வருது? சரி இது ரொம்ப டைம் ஆகுது. நான் ஜஸ்ட் ஆன்சர் என்னன்றத சொல்லிடுறேன். ஸோ அப்படின்றப்போ 1/7 சரி. ஸோ அப்போ வந்து 1/7 இது எவ்வளோ வந்துச்சு? 52.5. ஸோ அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணது போக அதெல்லாம் கேன்சல் பண்ணது போக எனக்கு என்ன வருது அப்படின்னா 150, 204. இது ஜஸ்ட் அ மினிட். ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் இப்படி தான் இருக்குது. லைக் இது ரெண்டத்தையும் நான் வந்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன வரும்? எனக்கு வந்து 1050 வருது. அதுக்கப்புறம் வந்து 1008 வருது. ஸோ இப்ப நான் இது ரெண்டத்தையும் நான் என்ன பண்றேன், வெளியில இருக்க 7ஆல டிவைட் பண்ணா எனக்கு 150, 204 7 4 20 204 வருது. ஸோ இதுதான் வந்து என்னோட எக்ஸ். ஸோ எக்ஸ்ன்றது நத்திங் பட் என்னது என்னோட சொல்யூஷன். ஸோ எனக்கு சொல்யூஷன் இருக்குதான்னு கேட்டாங்கல்ல. ஸோ அப்போ சொல்யூஷன் இருக்குது. அதோட சொல்யூஷன் நான் என்னன்னு கண்டுபிடிச்சுட்டேன். அண்ட் இந்த சொல்யூஷன்ன்றது என்னது? என்னோட டிமாண்டுக்கு ஏத்தபடி அவுட்புட் எப்படி இருக்கணும்ன்றது. ஸோ அப்போ அவுட்புட் ஆஃப் P1 இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணும்? எத்தனை இருந்துச்சு? 150 இருக்கணும். அடுத்து வந்து P2 இண்டஸ்ட்ரி வந்து 204 இருக்கணும். ஸோ அவங்க சொன்னது எல்லாமே க்ரோர்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. அப்படின்றப்ப நீங்க எழுதுறப்பயும் க்ரோர்ஸ்ல தான் எழுதணும். The output of industry P1 should be எவ்வளோ இருக்கணும்? should be 150. அப்புறம் P2 ஓடது எப்படி இருக்கணும்? should be 204. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது எல்லாமே வந்து க்ரோர்ஸா? அப்போ க்ரோர்ஸ்ல எடுத்து போட்டுக்கலாம். ஓகே. சரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ அந்த கால்குலேஷன் தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனா அது நீங்களும் வந்து ஈஸியா வந்து கால்குலேட்டர் வச்சு போட்டுறலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் சொன்னேன்ல கதை மாதிரி வருது. இதுக்கு எப்படி வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த கதை என்னன்றது ரீட் பண்ணி அத வந்து ஒரு டேபிளா போட தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அதுலேருந்து நீங்க ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லைக் இந்த மாரி வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாரி டேபிள் ஃபார்ம் பண்ணணும். டேபிள் ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? அதுல நம்ம ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிக்கணும். சரி. இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு எக்கானமி ப்ரொடியூசஸ் கோல் அண்ட் ஸ்டீல். ஸோ ஒரு எக்கானமில கோலும் ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்டீலும் ப்ரொடியூஸ் ஆகுது. தீஸ் 2 கமாடிட்டீஸ் சர்வ் அஸ் எ இன்டர்மீடியேட் இன்புட் ஃபார் ஈச் அதர்ஸ் புரொடக்ஷன். அதாவது என்னன்னா, கோல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்டீல் தேவ. அதனால ஸ்டீல் வாங்கிக்கிறாங்க. ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கோல் தேவ. அதனால வந்து 2 பேரையும் எப்படி சொல்றாங்கன்னா, இன்டர்மீடியேட் இன்புட்ன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரோட புரொடக்ஷனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கனால.
0.4 ton of steel and 0.7 ton of coal are needed to be produced to produce a ton of steel. அதாவது ஒரு டன் ஆஃப் ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணுமா, 0.4 டன் ஆஃப் ஸ்டீலும் 0.7 டன் ஆஃப் கோலும் தேவைப்படுமா. இது இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், ஒரு டன் ஆஃப் ஸ்டீலே வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்டீலு கோலுன்னு ரெண்டு பேசுகிறாங்களா. ஸோ அப்படின்றப்ப ரெண்டு விஷயம் வருது. ஸோ அப்படின்றப்ப எனக்கு எப்படி வரும்னா, ஸ்டீல் கோல் எப்படி வரும்னா, ஸ்டீல் கோல் வரும். ஓகே. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து 0.4 டன் ஆஃப் ஸ்டீல் வந்து அந்த ஸ்டீலுக்கே தேவை. ஸோ அப்படின்றப்ப அந்த ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுற இதுக்கே தேவை. அப்படின்றப்போ 0.4. அடுத்து அடுத்து 0.7 டன் ஆஃப் கோல். ஸோ கோல் தேவை டு ப்ரொடியூஸ் அ ஸ்டீல். ஸோ 0.7 டன் ஆஃப் கோல் தேவை யாருக்கு, ஸ்டீலுக்கு வேணும். ஸோ கோல் ஸ்டீலுக்கு வேணும்னா 0.7. அடுத்து 0.1 டன் ஆஃப் ஸ்டீல் அண்ட் 0.6 டன் ஆஃப் கோல் ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் டன் ஆஃப் கோல். ஸோ அப்படின்றப்ப எனக்கு வந்து 0.1 டன் ஆஃப் ஸ்டீல் வந்து தேவை. எதுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு வந்து கோலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் தென் அடுத்து 0.6 டன் ஆஃப் கோல் தேவை கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ எனக்கு எப்படி ஆகும்னா, ஸ்டீல் வந்து தேவை கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 0.1, கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கோலே தேவை. அது எவ்வளோ இருக்குது, 0.1 0.6. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. நீட் எடுத்து எழுதிக்கிறேன். 0.4 0.7. ஸோ 0.1 0.6. 0.1 0.6. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டெக்னாலஜி மேட்ரிக்ஸே வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நோ கேபிட்டல் இன்புட்ஸ் ஆர் நீடட். சரி, ஓகே. டூ யூ திங்க் த சிஸ்டம் இஸ் வயபிள். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சிஸ்டம் வயபிளா இல்லையான்றதை கேட்குறாங்க. ஸோ வயபிளா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹாக்கின்-சைமன் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். 2 and 5 லேபர் டேஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அ டன் ஆஃப் கோல் அண்ட் ஸ்டீல் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது டன் ஆஃப் கோல் அண்ட் ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 2 லேபர்ஸும் 5 லேபர் டேஸும் வேணும். கோல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2, 5 இது ஸ்டீல்ன்றது 5 லேபர் டேஸே ஆகுது. இஃப் எக்கனாமி நீட்ஸ் 100 tons ஆஃப் கோல் அண்ட் 50 tons ஆஃப் ஸ்டீல். ஸோ இப்போ இவங்க பண்ணுறது வந்து வெளியில் போய் சேல் ஆகுதுல்ல. அப்போ எக்கனாமிக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா, கோல் மட்டுமே வந்து 100 டன் தேவைப்படுது, ஸ்டீல் வந்து 50 டன் தேவைப்படுது. நான் என்ன பண்ணணும், கால்குலேட் த கிராஸ் அவுட்புட் ஆஃப் 2 commodities அண்ட் த டோட்டல் லேபர் டேஸ் ரெக்வயர்ட். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க 2 பேர்த்தோட அவுட்புட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அது பார்த்தாது நான் என்ன பண்ணணும், லேபர் டேஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ அவுட்புட் தேவைப்படுதோ அவ்வளோ லேபர் டேஸ் தேவைப்படும். ஸோ அப்போ நான் அவுட்புட் கண்டுபிடிச்சேன்னா லேபர் டேஸ் கிடச்சிடும். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ். ஓகே. ஓகே. ஸோ இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அது வந்து ஃபீஸிபிளா, அதாவது அது வயபிளா அப்படின்றத பார்க்க I - B பண்ணணும். இது வந்து B. ஸோ அப்போ I வந்து என்னவா இருக்குது, இது வந்து ஒரு 2/2. ஸோ அப்போ 1 0 0 1. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், B வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 0.4 0.1 0.7 0.6. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணால் 1 - 0.4 0.6 ஆகும். 0 - 0.1 0.1 ஆகும். ஸோ இது 0 - 0.7 -0.7. இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 1லேருந்து 0.4. ஸோ அதோட டயகனல் வேல்யூஸ் பார்க்குறேன், எல்லாம் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அடுத்து நான் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் I - B என்னன்னு பார்க்கணும். ஸோ I - B செக் பண்ணிட்டு தான் ஹாக்கின்-சைமன் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ண முடியுமான்றதே தெரியும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 0.6 0.1 -0.7 அதுக்கப்புறம் 0.4. ஸோ அப்போ போடுறப்போ 0.6 × 0.4 அப்புறம் மைனஸ் ஆஃப் 0.7 × 0.1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், 0.24 மைனஸ் அந்த இது 2 ப்ளஸ் ஆகிடும். ஸோ 7 × 1னா 0.07 வரும். ஏன்னா வந்து அது வந்து 2 நம்பர் தானே இருக்குது, அதனால 0.7 வரும். ஸோ
இப்போ இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன்னா இங்கே ஒரு 3 4 போச்சுன்னா 3, ஸோ 0.17 வருது. ஸோ 0.17ன்றது கிரேட்டர் தேன் 0 தான், பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே மாதிரி டயகனலும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்புறம் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி வந்து டயகனலும் பாசிட்டிவாக இருக்குது, அதே மாதிரி அதோட டிட்டர்மினன்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றப்ப இந்த சிஸ்டம் வந்து வயபிள் தான். த சிஸ்டம் இஸ், ஏன்னா நான் யாரை வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன், ஹாக்கின்ஸ்-ஜெர்மைன் கண்டிஷன் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஹாக்கின்ஸ்-ஜெர்மைன் கண்டிஷன் வந்து வயபிளா இல்லையான்னு சொல்லுவோம். த சிஸ்டம் இஸ் வயபிள். த சிஸ்டம் இஸ் வயபிள். ஸோ சிஸ்டம் வயபிள்னா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், அவங்க கேட்குற அந்த சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்க கேட்குற சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டிமாண்டில் என்னோட இது வந்து அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னோடது எப்படி இருக்குன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த I மைனஸ் பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டூ நம்ம என்ன பண்ணணும், டியோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த டின்றது என்னதுன்னா, இப்போ தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க தெரியுமா கொஸ்டினில், இந்த மாதிரி வந்து ஒருவேளை ப்ரொடக்ஷன் 50 இல்லை அப்படின்னா 100 இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்துருந்தாங்க பாருங்க 115. ஸோ அது தகுந்த அப்படி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து எடுத்தது வந்து 100 டன் ஆஃப் கோல் கொடுத்துட்டாங்க. நம்ம எடுத்தது ஸ்டீல் தான் எல்லா இடத்துலையும் போடுறோம், அதனால கேர்ஃபுல்லாக எடுத்து போடுங்க. ஸ்டீல் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ அப்போ 50, அதுக்கப்புறம் 100. ஓகே, சரி, இதெல்லாம் எடுத்து நம்ம போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த I மைனஸ் பி இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இன்வர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ I மைனஸ் பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி into adjoint of I minus B. So, adjoint of I minus B is equal to என்ன பண்ணணும், இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். I minus B நம்ம என்ன பண்ணால் போதும், டயகனலாக இருக்கிறது இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டயகனலாக இருக்கிறதுக்கு சிம்பிள் மாத்திரா போதும். ஸோ அப்படின்றப்ப 0.4 0.6 ஆயிரும். 0.4 0.6 இது என்ன ஆயிரும், இது ரெண்டுத்துக்கும் நான் மைனஸ் சிம்பிள் கொடுப்பேன். ஸோ அது ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும். ஸோ 0.1 இங்கே வந்து என்ன ஆகும் 0.7. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிச்சேன், அட்ஜாயிண்ட் ஆஃப் வேல்யூ வேணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். 0.6 இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும், இந்த டியோட மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா நான் வந்து அட்ஜாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இதை கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி வந்து 0.17. ஓகே, 0.17. ஸோ அப்போ 1 பை தானே இருந்துச்சு, அப்போ 1 பை 0.7 பை 0.17 இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன இருக்குது 0.4 0.7 0.1 0.6. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை உள்ளே கொடுத்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். டியை விட்டுட்டேனே, நான் இப்போ வந்து அட்ஜாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ அப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஏ இன்வெர்ஸ் கிடச்சிருச்சு, சாரி I மைனஸ் பி த ஹோல் இன்வெர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபார்முலா தான் எது வரும், x is equal to I minus b the whole inverse into d. ஸோ அப்போ I minus b வந்து நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன், I minus b the inverse வந்து 1 by 0.17 இப்படி தான் இருந்துச்சு. எஸ், இது d. I minus b the inverse வந்து எப்படி இருந்துச்சு, 1 by 0.7 into 0.4 0.1 0.9 0.6 9 கிடையாது 7 இன்டூ டி என்ன இருந்துச்சு 50யும் 100ம் இருந்துச்சா. ஓகே, ஸோ அதை வந்து பொறுமையாக வந்து உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ then உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து இதை மல்டிபிள் பண்ணுறேன். 0.1 by 0.17 உள்ளே என்ன ஆகும்னா 0.4 into 100னா 40 5 20 ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணால் 10, இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 45
அதை நான் எழுப்பி போட்டுக்கலாம். 4.5 45 0 ஒரு 0 45 போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு நம்பர் தானே இருக்குது. 0.6னா 60. ஸோ அப்போ வந்து எனக்கு புதுசு வந்து எப்படி கிடச்சிருச்சு, சாரி இதை வந்து ஆட் பண்ணி எனக்கு எப்படி கிடச்சிருச்சு, 1/0.17 30 105. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ணணும், உள்ளே கொடுத்து டிவைட் பண்ணணும். ஸோ உங்களோட கேல்குலேட்டரை நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போதைக்கு இதோட சொல்யூஷன் வந்து கொடுக்குறேன். 176.5 அடுத்து வந்து 558 558.5. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிருச்சா? இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட அவுட்புட், அதாவது அவங்க வந்து கொடுத்துருக்கிற டிமாண்டுக்கு ஏற்ற அவுட்புட் என்ன கேட்டிருந்தாங்களே, இதுதான் அதோட அவுட்புட். அப்படி பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில் இருக்கிறது ஸ்டீல், அடுத்து வந்து என்ன அவுட்புட் இருக்குது, கோல் அவுட்புட். ஓகே. ஸோ இப்போ இது எவ்வளோ வந்துருக்குது, 176.5 558 558.8. ஓகே. சரி, ஓகே. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்டீலோட அவுட்புட்டு கோலோட அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் 2 பேரோட அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளோதானா? லேபர் டேஸு. இந்த லேபர் டேஸும் என்னன்றதை சேர்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்றப்ப அவங்க டோட்டல் லேபர் டேஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ லேபர் டேஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ அவங்களுக்கு வந்து லைக் என்ன கொடுத்துருந்தாங்க, 25 லேபர் டேஸ் இருக்குது. இந்த லேபர் டேஸ் ரெக்வயர்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கறத வந்து மல்டிபிள் பண்ணணும். அதாவது 5 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதோட அந்த அவுட்புட்டை மல்டிபிள் பண்ணணும். ஸோ 5 இன்ட்டு எது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஸ்டீலு. ஸோ அப்படின்றப்ப வந்து ஸ்டீலோட அவுட்புட் வந்து 176.5 ப்ளஸ் 2. ஸோ 2 இன்ட்டு 558.8. ஸோ இப்போ நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா டோட்டலாக எவ்வளோ லேபர் டேஸ்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ 5 ஓகே என்ன ஆகும், சிக்ஸ் 64 ஆகும். ஸோ 8 கரெக்டு தானா? ஸோ அப்படின்றப்ப ப்ளஸ் இதை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணால் 5 8s are 44 வந்து 8 5s are 40 44 4. ஓகே. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, 5 2s are 10. ஸோ அது மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 16 சாரி 17. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ அப்படின்றப்ப நமக்கு வந்து ஓகே. ஸோ நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ லேபர் டேஸ்ன்னு கிடச்சிச்சு, ஆட் பண்ணால் போதும். ஸோ அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 0 0. ஸோ அப்படின்றப்ப எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது, 2000 லேபர் டேஸ் கிடச்சிருக்குது. ஸோ அப்போ 2000 லேபர் டேஸ்.
ஓகே. ஸோ அவங்க கேட்ட லே பை டேஸ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்சர்சைஸு. இதுல வந்து இதுக்கு முன்னாடி வந்து சம்ஸ் நெறைய கேட்டுருக்காங்க. அதுவும் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வென்ட்டாவும் கேட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எக்சர்சைஸ் சம்ஸ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் லிங்க்கும் இங்க இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு இந்த கிளாஸோட பிடிஎஃப், அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி நோட்ஸ், அதுக்கப்புறம் எந்த ஒரு பிளான்னாலுமே நம்ம அங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா?